இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். நாங்குநேரி கொலை சம்பவம், 7 பேர் கைது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் உள்ள டீ கடை முன்பு நேற்றிரவு சிலர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது 3 டூவீலர்களில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்த 9 பேர் அவர்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசினர். தலை தெரித்து ஓடி அவர்களை விரட்டிச் சென்ற கும்பல் அனைவரையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டினர். இதில் அதே பகுதியைச் சேர்ந்த ஜான்மார்க் மற்றும் வடமாநில தொழிலாளி ஒருவர் என 2 பேர் பலியானார்கள். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் நிலவியதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். கொலையாளிகளை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் கொலையாளிகள் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நெல்லை எஸ்பி பிரசன்னகுமார் முன்னிலையில் தீவிர விசாரணை நடக்கிறது. தலைமறைவாக உள்ள மேலும் 2 பேரை போலீசார் தீவிரமாக தேடுகின்றனர். திமுக ஆட்சியில் இரத்த ஆறு ஓடுகிறது. சிஎம் தூக்கத்தில் இருந்து எழுவாரா? திருநெல்வேலி நாங்குநேரி அருகே உள்ள பெரும்பத்து கிராமத்தில் நேற்று இரவு டீ கடையில் பேசிக் கொண்டிருந்தவர்களை 9 பேர் கும்பல் தாக்கியது. பெட்ரோல் குண்டு வீசி கண்ணில் பட்டவர்களை அரிவாளால் வெட்டினர். 2 பேர் இறந்தனர். 6 பேர் படுகாயமடைந்தனர். குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அப்பகுதி மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு விஷயமே இல்லை என்பது போல கடந்துவிட்ட இந்த பொம்மை முதல்வரின் அவல ஆட்சியால் ஏற்பட்ட நிலைதான் இது. திமுக ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுவது போல கலராக ரீல் விளம்பரங்களை மட்டும் செய்கிறது இந்த அரசு. ஆனால் திமுக ஆட்சியில் உண்மையில் இரத்த ஆறுதான் ஓடுகிறது. அப்பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் தங்கள் சமூகத்தை குறிவைத்தே இத்தாக்குதல் நடந்துள்ளதாக போராடி வருகின்றனர். இந்த அச்சமும் பதற்றமும் தான் திமுக அரசின் சாதனையா? இந்த அரசு இருந்து என்ன பயன்? சமூக மோதல்களை தடுக்க, சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த வக்கற்ற ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம். உடனடியாக குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக நாடுகளுடன் போட்டி போடும் ஓர் ஆட்சியில் மக்களின் உயிருக்கு உத்தரவாதம் எங்கே? இந்தியாவின் டாப் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு டிஜிபி எங்கே? நம்பர் 1 மாநிலம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு லட்சணம் இதுதானா? போதை கும்பல் சுதந்திரமாக வன்முறை நிகழ்த்த இடம் தந்த பொறுப்புமிக்க ஆட்சி இதுதானா? மக்கள் ஒவ்வொரு நாளும் புலம்பி தவித்து கோபத்தில் கொந்தளித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆட்சியே முடிய போகிறது. இப்போதாவது முதல்வர் தூக்கத்திலிருந்து எழுவாரா? மக்கள் நலன்களை, பாதுகாப்பை துளியும் யோசிக்காத இந்த திமுக ஆட்சி வரும் தேர்தலில் தூக்கி எறியப்படுவது உறுதி 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 என தாவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். ஈரானில் இதுவரை 787 பேர் மரணம். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. பதிலுக்கு ஈரானும் அமெரிக்க கடற்படை தளங்கள் உள்ள வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் நிலவி வருகிறது. ஈரானில் இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 787 பேர் பலியாகி உள்ளனர். ஏற்கனவே ஈரான் உச்சத்தலைவர் கமேனி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமீர் சனீர் சாதி உள்பட பல்வேறு முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். ஈரான் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவியேற்ற புரட்சிகர காவல் படையில் ஜெனரல் சையத் மஜித் எபின் அல்ரசாவும் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அவர் பதவியேற்ற 24 மணி நேரத்திற்குள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர் நீடிப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஓமன், குவைத், கத்தார் தலைவர்களுடன் மோடி பேச்சு. ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக வளைகுடா நாடுகளில் பதற்றம் நிலவுகிறது. அந்த நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை பாதுகாப்புடன் அழைத்து வரும் பணிகளை மத்திய அரசு துவக்கியுள்ளது. இந்த சூழலில் ஓமன், குவைத், கத்தார் நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். ஓமன் மன்னர் ஹைதம் பின் தாரிக் மற்றும் குவைத் பட்டத்து இளவரசர் ஷேக் சபா அல் காலித் அல் ஹமாத் அல் முபாரக் அல் சபா கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானியுடன் போனில் பேசினார். அங்குள்ள நிலவரங்களை கேட்டறிந்து அந்த நாடுகள் மீதான தாக்குதல் குறித்து கவலை தெரிவித்தார். அங்கு வசிக்கும் இந்தியர்களின் நலன் மற்றும் பாதுகாப்புக்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்காக நன்றி தெரிவித்தார். ஏற்கனவே 3 நாட்களுக்கு முன் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான்
பஹ்ரைன் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீபா, UAE அதிபர் ஷேக் முகமது பின் சயீத், ஜோர்டான் மன்னர் அப்துல்லா உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி போனில் பேசினார். இந்தியர்களை காப்பதில் அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் எடுத்த நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்தார். விமான பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, திமுக கவுன்சிலர் கைது. திருவள்ளூர் நகராட்சியின் 6வது வார்டு திமுக கவுன்சிலராக இருப்பவர் பிரபாகரன். இவருடைய நண்பர் தியாகு அதிமுகவின் இளைஞர் பாசறையின் பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். இவர்கள் இருவரும் கடந்த மாதம் 25ஆம் தேதி சென்னையிலிருந்து டில்லிக்கு இண்டிகோ விமானத்தில் சென்றனர். மதுபோதையில் இருந்த பிரபாகரன் விமான பணிப்பெண்ணை ஒருமையில் அழைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பெண் சென்னை மீனம்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். 2 பேரையும் விசாரணைக்கு ஆஜராகும்படி போலீசார் உத்தரவிட்டனர். ஆனால் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவானார்கள். இதைத் தொடர்ந்து அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை தியாகுவும் பிரபாகரனும் டில்லியிலிருந்து விமானத்தில் சென்னை திரும்புவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் விமான நிலையத்திலேயே அவர்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிணற்றுக்குள் பாய்ந்த கார், வக்கீல் உட்பட 4 பேருக்கு சோகம். சென்னை குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத், வழக்கறிஞர். இவர் தனது நண்பர்கள் ராஜா, சேகர், ஜெயின் ஆகிய 3 பேருடன் நேற்று திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்திற்கு சென்றார். கிரிவலத்தை முடித்துக் கொண்டு இன்று அதிகாலை காரில் சென்னைக்கு புறப்பட்டனர். கார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டி அருகே சென்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த விவசாய கிணற்றில் பாய்ந்தது. இதை பார்த்த மற்ற வாகன ஓட்டிகள் செஞ்சி தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் விழுந்த காரை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கிரேன் மூலம் கார் மீட்கப்பட்டது. வக்கீல் உட்பட 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். 4வது நபரை காணவில்லை. அவரும் இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மீட்பு பணி தீவிரமாக நடந்து வருகிறது. மீண்டும் மோடி முதலிடம் 3 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ். யூடியூபில் 3 கோடி பின்தொடர்வோரை பெற்று பிரதமர் மோடி சாதனை படைத்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி ஆக்டிவாக இருந்து வருகிறார். பயணங்கள், உலக தலைவர்களுடனான சந்திப்புகள், அரசு விழாக்கள், வாழ்த்துக்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகளை பகிர்ந்து வருகிறார். ஏற்கனவே இன்ஸ்டாவில் 10 கோடி பேர் அவரை பின்தொடர்கின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்பையும் ஓவர்டேக் செய்து 10 கோடி ஃபாலோவர் கொண்ட அரசியல் தலைவராக உள்ளார். டிரம்பை 4.30 கோடி பேர் பின்தொடர்கின்றனர். மோடி 2 மடங்கு லீடிங்கில் உள்ளார். இந்த சூழலில் யூடியூபில் அதிக பின்தொடர்வோரை கொண்ட தலைவர்கள் பட்டியலிலும் பிரதமர் முதலிடம் பிடித்துள்ளார். மோடியின் பெயரிலான சேனல் 3 கோடி சொந்ததாரர்களுடன் முதலிடத்தில் உள்ளது. அடுத்த இடத்தில் இருக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சேனலை 40 லட்சம் பேர் பின்தொடர்கின்றனர். பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா 15 லட்சம் பேருடன் 3வது இடத்தில் உள்ளார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி 14 லட்சம் பேருடன் 4வது இடம் வகிக்கிறார்.